இனி அண்ணாமலை பற்றி வாயே திறக்க முடியாது. காயத்ரி ரகுராமுக்கு வெச்ச ஆப்பு. களத்தில் இறங்கிய பாஜக. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலையை சுத்திதான் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளின் அரசியல் நகர்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து அரசியல் செய்வதை விட்டுவிட்டு இருவரும் ஒன்றாக இணைந்து அண்ணாமலைக்கு நிகராக அரசியல் என்பது அண்ணாமலை வளர்ச்சியின் மீது இருக்கும் வன்மம்தான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். திமுக அண்ணாமலையை கடுமையாக எதிர்க்க, என்னடா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம பங்காளி கட்சி அதிமுகவே நம்ம என்ன செய்தாலும் கண்டுகொள்ளாம இருக்கு. ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து திமுகவிற்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருக்கிறாரே என திமுக பிரச்சனை. அதிமுகவுக்கு அண்ணாமலை வந்த பின்பு பாஜகவின் அசூர வளர்ச்சி அதிமுக அட்ரஸ் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறதே என்கிற பிரச்சனை. இப்படி இருக்கும் அரசியல் சூழலில் பாஜகவை எதிர்ப்பதை விட தனி மனிதனான அண்ணாமலையை எதிர்த்து இரண்டு திராவிட கட்சிகளும் அரசியல் செய்து வரும் நிலையில் அண்ணாமலை மீது டெல்லி பாஜக தலைமை அதிருப்தியில் உள்ளது. தமிழகத்தில் உள்ள பாஜக மூத்த தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக உள்ளார்கள் என்கின்ற உண்மைக்கு புறம்பான தகவல்களை திமுக மற்றும் அதிமுக தரப்பினர் பரப்பி வந்தாலும் கூட அவர்களின் ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி போனதே என்று சொல்லும் அளவுக்கு அண்ணாமலையின் வளர்ச்சி என்பது மக்கள் மத்தியிலும் பாஜகவினர் மத்தியிலும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் இன்னும் 2 நாட்களில் தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலையை அந்த கட்சி அறிவிக்க இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் உறுதி செய்துள்ள நிலையில் பாஜக மூத்த தலைவர் ராஜா பெயரில் ஒரு போலியான லெட்டர் பேட் ஒன்றை தயார் செய்து அந்த லெட்டர் பேடில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு தற்பொழுது பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை பற்றி பல குற்றச்சாட்டுக்களை அனுப்பியது போன்ற ஒரு போர்ஜரி லெட்டர் பேட்ல ராஜா போன்று போர்ஜரி கையெழுத்து ரெடி செய்யப்பட்டு பரப்பப்பட்டு வருகிறது. இந்த லெட்டர் முதலில் அதிமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய வினோதினி என்கிற ட்விட்டர் பக்கத்தில் இருந்து வெளியாகிறது. அந்த பதிவை அதிமுகவை சேர்ந்த நடிகை காயத்ரி ரகுராம் ரீட்வீட் செய்து இது உண்மையா என்று பதிவு செய்கிறார். காயத்ரி ரகுராம் அதாவது ஒரு அதிமுக ஆதரவாளர் ராஜா பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு போர்ஜரி கடிதத்தை பரப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தில்தான் காயத்ரி ரகுராம் இதை ரீட்வீட் செய்துள்ளார் என பாஜகவினர் குற்றச்சாட்டுக்களை வைத்து வந்தனர். மேலும் வினோதினி என்கின்ற ஒரு ஐடியில் இதை பதிவு செய்ய வைத்து அதை காயத்ரி ரகுராம் ரீட்வீட் செய்தால் இந்த போலியான லெட்டர் வைரலாகும் என்பதற்காகவே அதிமுகவை சேர்ந்த ஒரு தரப்பினர் திட்டமிட்டு இந்த போர்ஜரி வேலையை செய்துள்ளதாக பாஜக தரப்பினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த கடிதம் போலியானது, இது தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என பாஜக மூத்த தலைவர் ராஜா விளக்கம் கொடுத்து இருந்த நிலையில் இது பழைய பாஜக இல்லை, இனி யாரும் இந்த போர்ஜரி வேலையில் ஈடுபடக்கூடாது என களத்தில் இறங்கிய பாஜக ஐடி விங் மாநில துணைத் தலைவர் கார்த்திக் கோபிநாத் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்துள்ளார். குறிப்பாக இந்த போர்ஜரி கடிதம் முதலில் எந்த ஐடியில் இருந்து பதிவு செய்யப்பட்டது, இதை பரப்பும் நோக்கில் யார் ரீட்வீட் செய்தது, அதிமுக ஆதரவாளர் வினோதினி பெயர் கொண்டு ஐடி மற்றும் காயத்ரி ரகுராம் ஆகியோர் மீது புகார் கொடுத்துள்ளார் கார்த்திக் கோபிநாத். இந்த நிலையில் இனிமேல் பாஜக தலைவர் அண்ணாமலை பற்றி அவதூறு பரப்ப காயத்ரி ரகுராம் மட்டுமில்லை யாரும் வாயே திறக்காதபடி பாஜக மூத்த தலைவர் ராஜா பெயரில் வெளியான போர்ஜரி கடிதத்தின் பின்னால் இருப்பது யார் என கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதில் பாஜக தீவிரமாக களமிறங்கியுள்ளதை இதைத்தான் இத்தனை நாட்களாக நாங்களும் எதிர்பார்த்தோம் என பாஜக ஆதரவாளர்கள் தொண்டர்கள் வரவேற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்